அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல எம்ஏடபிள்யூஎஸ் மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவ பார்த்துட்டு, அது கமெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்விக்கும் நம்ம முறையா ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய பார்த்துட்டு நம்மட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. எம்ஏடபிள்யூஎஸ்ல டிகிரி லெவல்ல உள்ள போஸ்டிங்க்கான கவுன்சிலிங் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நாளைக்கு வந்து நடக்குது. காலைல 9:30க்கு நடக்குது. இப்ப என்ன அப்டின்னா, இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு? அந்த வேக்கன்சிக்கு எத்தன பேர நாங்க வந்து கூப்ட்டுருக்கோம் அப்டிங்கக்கூடிய லிஸ்ட்ட வந்து ரிவைஸ்டு பண்ணி அவங்க வெளியிட்டாங்க. மார்ச் 17 நேத்து. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஏஇ பிளானிங் கார்ப்பரேஷன்ல ஜெனரலுக்கு 4 வேக்கன்சி இருக்கு எம்பிசில. ஓகேங்களா? ஸோ எம்பிசில ஏஇ பிளானிங் கார்ப்பரேஷனுக்கு 4 வேக்கன்சி இருக்கு அப்டின்னு போட்டிருக்காங்க. இப்ப இதுல என்ன ஒரு டவுட் அப்டின்னா, இப்ப வந்து எம்பிசிய சேர்ந்த ஒருத்தர் எம்பிஎஸ்சி சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, கவுன்சிலிங் போறாரு. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போறாரு. அவர் எம்பிசில ஜெனரல்ல அவர் எம் அவர் எம்பிசி ஜெனரல்ல கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போறாரு. அது என்ன ஆகுதுன்னா, அவர் போகும்போது, அவர் பிளான் பண்ணிட்டு போனது ஏஇல பிளானிங் கார்ப்பரேஷன் எடுக்கணும் அப்டின்ட்டு கவுன்சிலிங் போறாரு. அப்ப அவருடைய ரேங்க் வந்து அவர் ரேங்க்குக்கு முன்னால உள்ளவரு என்ன பண்ணிட்டாரு, அவரோட அந்த போஸ்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஏஇ பிளானிங் கார்ப்பரேஷன் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கவுன்சிலிங் உள்ள என்டர் ஆகுறாரு. ஆனா அவருக்கு முன்னால உள்ளவர் அந்த போஸ்டிங் முடிஞ்சிருச்சு. அப்ப அவர் மத்ததுல பார்க்குறாரு எம்பிசி வந்து ஜெனரல்லயோ, இல்ல ஜெனரல் பிஹெச்டிஎம்லயோ, இல்ல உமன் பிஹெச்டிஎம்ல எதுலயுமே ஏஇ பிளானிங்லயே வேக்கன்சியே இல்ல. எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஃபில் அப் ஆயிடுச்சு. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நமக்கு எம்பிசில அதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னு இவர் வந்து இவர ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப முடிஞ்சிருச்சு. கவுன்சிலிங் போறாரு. அவர் செலக்ட் பண்ண போஸ்ட் கம்யூனிட்டில இல்ல. ஸோ வேற போஸ்ட் என்ன பண்ணிட்டாரு அவரு செலக்ட் பண்ணிட்டாரு. இப்ப என்ன அப்டின்னா, கவுன்சிலிங் 2ல பார்த்தீங்கன்னா, அதே ஏஇ பிளானிங் கார்ப்பரேஷனுக்கு எம்பிசிக்கு 4 வேக்கன்சி இருக்கு. இப்ப அவர் என்ன ஆக்சுவலா என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஃபில் அப் ஆகாத வேக்கன்சிய தான் கவுன்சிலிங் 2ல என்ன பண்ணுவாங்க, ஃபில் அப் பண்ணுவாங்க. அப்டி இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லயே ஏஇ பிளான் கார்ப்பரேஷன் எந்த வேக்கன்சியுமே இல்ல. ஃபுல்லா ஃபில் அப் ஆன பிறகு, எப்படி எம்பிசி ஜெனரல்ல 4 வேக்கன்சி வந்திருக்கும்? அப்புறம் எப்படி இது போட்டாங்க? இது வந்து கன்ஃப்யூஸா இருக்கு. ஏன் அப்டின்னா, அவரு கவுன்சிலிங் போம்போது, ஏஇ பிளானிங் கார்ப்பரேஷன் வந்து எம்பிசி ஜெனரல்லயோ, எம்பிசி உமன்லயோ, இல்ல எம்பிசி ஜெனரல் பிஹெச்டிஎம்லயோ கிடையாது. இப்ப சப்போஸ் அவர் கவுன்சிலிங் போம்போது, ஜெனரல் பிஹெச்டிஎம்ல 4 வேக்கன்சி இருந்துட்டு, அத எடுக்காம இருந்தா, கவுன்சிலிங் 2ல அது வந்து ஜெனரலுக்கு மாறும். அப்படி எதுவுமே இல்லாதப்ப, எப்படி ஏஇ பிளான் கார்ப்பரேஷன்ல கவுன்சிலிங் 1ல இல்லாத 4 வேக்கன்சி கவுன்சிலிங் 2ல வந்துச்சு? இது ஒரு கேள்வி. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, அவர் வந்து டாப் மோஸ்ட் மார்க்ல இருந்து எம்பிசில அவர் வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றாரு. அவருக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கல. அவர் என்ன பண்றாரு, இந்த ஏஇ பிளானிங்க விட லெவல் குறைவா உள்ள போஸ்டிங் என்ன பண்றாரு, அவர் செலக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா கவுன்சிலிங் 2ல அவர விட மார்க் கம்மியா வாங்குனவங்க, அவங்களுக்கு இந்த ஏஇ பிளானிங் ஆப்ஷன் இருக்கும்போது, ஒரு நல்ல மார்க்ல என்ன புண்ணியம் இருக்கு? அப்போ வந்து இந்த 4 போஸ்ட் எப்படி உள்ள வந்துச்சு? அப்ப 4 போஸ்ட்ட ஏன் ஃபர்ஸ்ட் அவரு காட்டல? இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது எப்படி நியாயமாகும்? அப்படின்னு நம்மகிட்ட கேட்கறாங்க பாதிக்கப்பட்டவங்க. இப்ப அவரு எம்பிசில ஒரு மிக 110க்குள்ள இருக்காரு. ஒரு ரேங்க்ல இருக்காரு. அவருக்கு உள்ள அவருக்கு முன்னால உள்ள வரைக்கும் போயிருச்சு. அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம கம்யூனிட்டில நம்ம அடுத்தது ஏஇ பிளானிங் கார்ப்பரேஷன் அது இல்லையே! அப்படின்னு என்ன பண்றாரு, அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ள போஸ்ட் என்ன பண்ணாரு, அவர் செலக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா, இங்க பார்த்தா கவுன்சிலிங் 2ல ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல இந்த மாரி ஏஇ பிளானிங் 4 வேக்கன்சி இருக்கு. அப்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி, அந்த எக்ஸாம்ல டாப் மோஸ்ட் மார்க் வாங்கி,
நம்ம கம்யூனிட்டில இல்ல. சரி ஓகே நம்ம வேற செலக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். ஆனா இப்ப 4 வேக்கன்சி இருக்கு. இந்த 4 வேக்கன்சி ஏன் அப்ப காட்டல? இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு? இந்த 4 வேக்கன்சி எங்க இருந்துச்சு? ஹோல்டு பண்ணியிருந்தாங்களா? இல்ல வெளிய காட்டலையா? இல்ல என்ன காரணம்? அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அதுக்கு சரியான ஆன்சர் இல்ல. ஸோ இந்த வீடியோவ பார்க்குறவங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஸோ எம்.ஏ.டபிள்யூஎஸ் ஏன் இந்த மாரி பண்றாங்க? முதல் கவுன்சிலிங் போனவங்களுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு? இப்ப வந்து இந்த 4 போஸ்ட் அப்ப அங்க இருந்திருந்தா, அந்த இவங்க தான் ஒண்ணு அவங்க 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 செலக்ட் பண்ணி போயிருப்பாங்கல்ல. மார்க் அடிப்படையில தான் வேலைன்னு சொன்னா, இந்த மார்க் அடிப்படையில வேலை செலக்ட் பண்ணும்போது, இந்த 4 போஸ்ட் ஏன் அப்ப காட்டல? அப்ப காட்டல அப்டின்னு அவர் ப்ரூஃப் பண்ணாரு. அவர்ட்ட ப்ரூஃப் இருக்கு. கவுன்சிலிங் போம்போது ஏஇ பேன் காப்பி எதுலயுமே இல்லங்கிறாரு. எதுலயுமே இல்லாத ஒரு வேக்கன்சிய எப்படி சார் இவங்க வந்து எம்பிசில ஜெனரல்ல கொண்டு வந்தாங்க ஆச்சரியமா இருக்கு. இங்க இப்ப இருக்கிற ஜெனரல்ல இது வந்து அப்ப இருந்தா நான் எடுத்திருப்பேன்ல. அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாரு. ஸோ இது மாரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குங்களா? நீங்க கவுன்சிலிங் போம்போது, உங்க கம்யூனிட்டில இல்லாத ஒரு வேக்கன்சி நீங்க கவுன்சிலிங் போம்போது, அந்த டிஸ்ப்ளேல காட்டாத ஒரு வேக்கன்சி, இப்ப கவுன்சிலிங் டூல காட்டியிருந்தா, நீங்க கமெண்ட்ல என்ன பண்ணுங்க? பதிவு பண்ணுங்க. அது நம்ம நம்ம லைக் பண்ணி ஒரு போன போஸ்ட். இப்ப நம்ம செலக்ட் பண்ண போஸ்ட்ட விட ஒரு பெரிய போஸ்ட்டா இருக்கும்போது, அது வந்து இன்னும் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப ஏஇ பிளானிங் கார்ப்பரேஷன் வந்து அவர் வந்து அவருக்கு இல்லாதனால அவர் என்ன பண்றாரு? வேற ஏதோ ஒரு டிபார்ட்மென்ட்ல போஸ்ட் என்ன பண்றாரு? செலக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா அவர் சூஸ் பண்ண போஸ்ட் என்னது? அவர் சூஸ் பண்ண போஸ்ட் ஏஇ பிளானிங்க விட பே ஸ்கேல் வந்து கம்மி. இப்ப வந்து இப்ப பார்க்கும்போது அவருக்கு அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த 4 போஸ்ட் எப்படி வந்துச்சுங்கிறது தான் இப்ப வந்து ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல இது மாரி இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல இல்லாத வேக்கன்சி கவுன்சிலிங் டூல்ல இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்ன கம்யூனிட்டி? அது எந்த போஸ்ட்ல இல்லாம இருந்துச்சு கமெண்ட் டைப் பண்ணுங்க. ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா? அதனால இது வந்து எந்த விதத்தில அப்ப வந்து அவர் கேட்கிறாரு. "ஏன் சார் இல்லாம போச்சு எனக்கு?" அப்படிங்கும்போது இதுக்கு என்ன ஆன்சர் பண்றது? இந்த மாரி இருந்தவங்கலாம் அத நீங்க கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க. இந்த இத நீங்க அடுத்த தடத்துக்கு நீங்க கொண்டு போங்க. ஓகேங்களா? இப்படி பண்ணா தான் இத ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த முறை இந்த மாரி பண்ணா தான், அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய கவுன்சிலிங்ல வந்து இந்த தவறு நடக்காம இருக்கும். டிப்ளமோ லெவல் கவுன்சிலிங்ல இந்த மாரி இல்லாம இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம இத நாங்க எம்.ஏ.க்கு நான் மேலும் மேலும் பண்ணியிருக்கோம். அத ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனா பண்ணியிருக்கோம். இந்த மாரி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் இல்லாத வேக்கன்சி எப்படி கவுன்சிலிங் 2ல வந்துச்சு? அதாவது நான் சொன்ன மாரி இந்த ஜெனரல் பிஎஸ்டிஎம், வுமன் பிஎஸ்டிஎம் இந்த மாரி எதுலயுமே இல்லாத வேக்கன்சி. அதான் முக்கியமான ஒரு வார்த்தை. ஜெனரல் பிஹெச்எம் இருந்தா பொதுவுக்கு வரலாம். வுமன் பிஹெச்எம்னா வுமனுக்கு வரலாம். ஆனா ஜெனரல்ல 4 வேக்கன்சி இருக்கு அப்டின்னா, அது ஏன் அப்ப காட்டல? அதுதான் உங்களுடைய கேள்வி. அது ஏன் அது அது எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க? என்ன காரணத்துக்காக ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப ஏன் அத விட்டுறாங்கன்னு தெரியல. இந்த 4 போஸ்ட் அப்ப ஏன் விடல? இப்ப ஏன் காட்டுறாங்க? அப்ப என்ன காரணம்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ.